பங்குச்சந்தை பெரிய லெவலில் வந்தது அமெரிக்க மத்திய வங்கி தான் காரணம். வங்கித்துறை பங்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல, எஃப்எம்சிஜி சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ஆயில் அண்ட் கேஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, இந்திய ரூபாய் மதிப்பு இழந்துகினே போகுது. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் தங்கம் சினிமாஸ் வெளியிடும் சூதுக்கவும் 2 வெற்றி நடை போடுகிறது. கடந்த 2-3 நாளாவே ஒரு பெரிய வீழ்ச்சியில தான் இருக்குது மார்க்கெட். முக்கியமா இன்னைக்கு பங்குச்சந்தை பெரிய லெவலில் வந்தது அமெரிக்க மத்திய வங்கி தான் காரணம். அமெரிக்க மத்திய வங்கி ஒரு 0.25% வட்டி நேற்று குறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல் டைம் லோ 85 ரூபாய் தாண்டிடுச்சு. இந்த சிறு குறு வர்த்தகர்கள் எல்லாம் இப்போ ரொம்ப புழிஞ்சு கசக்கி புழிஞ்சு எடுக்கிறாங்க. 35 லட்சம் ரூபாய்க்கு கடலைக்காய் வாங்கிருக்கிறீங்க, ஏன்னா நீங்க ஜிபே மூலமா பே பண்ணிக்கிறீங்க. அப்ப அந்த 35 லட்சம் ரூபாய் கடலைக்காய நீங்க கடலை எண்ணெய் ஆடி நீங்க வித்துருப்பீங்க இல்லையா? அப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போனாலும் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கணுமே, நீங்க ஏன் ஜிஎஸ்டி பே பண்ணல? க்ரூட் ஆயில் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நீங்க பெட்ரோலாவும் டீசலாவும் மாத்தி விற்கிறீங்க இல்லையா? இந்த காலாண்டுல அது குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதே போல எஃப்எம்சிஜி நிறுவனங்களும் இந்த காலாண்டுல சரியா ரிசல்ட் வராது. நம்முடைய ருப்பி டிப்ரிஷியேட் ஆகினே போச்சுனாக்கா டாலர் டேர்ம்ஸ்ல ருப்பி டிப்ரிஷியேட் ஆக ஆக அவங்களுக்கு பங்குச்சந்தையில வர லாபம் இந்த கரன்சி டிப்ரிசியேஷன்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறதுனால நம்மளோட ருப்பி இறங்குதா, அல்லது நம்ம ருப்பி இறங்குறதுனால வெளிநாட்டினர் விற்கிறாங்களா? இது கோயில இருந்து முட்டை வந்தது அப்படின்னு சொல்ற கதை தான். ஒரு குரூப் ஆஃப் எஃப்ஐஎஸ் விற்பாங்க, அவங்க அதை வித்துட்டு அந்த காசை வெளியேற்று போகும்போது ருப்பிக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். அதை பார்த்தோன்னே அடுத்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பயந்து விற்பாங்க. இதான் ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு வருஷத்துல என்ன ரிட்டர்ன் கொடுத்ததோ பங்குச்சந்தை, அந்த ரிட்டர்ன் அடுத்த வருஷத்துக்கு கிடைக்காது. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமான ஒரு கிராஷை சந்திச்சது மட்டும் இல்லாம இந்திய ரூபாய் பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு நிகரா வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இது தொடர்பாக பேச பொருளாதார நிபுணர் PR சுந்தர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம மார்க்கெட்டை பத்தி பேசலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமா மார்க்கெட் கிராஷ் பத்தி என்ன சார், இது சடனா இது கிராஷுக்கான காரணம் என்ன? இப்போ இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் பதட்டமா இருக்கலாம், இல்ல புதிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் ஷாக்கிங்ல இருக்கலாம். இந்த கிராஷ் திரும்ப எப்போ சரியாகும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல இது ஒரு பெரிய கிராஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசெண்டா இருந்த ஹைல இருந்து 10% மேல இறங்குச்சுன்னா அது கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20% மேல இறங்குச்சுன்னு சொன்னாதான் அது பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஷ் ஆச்சுன்னா பியர் மார்க்கெட்டுக்கு போகணும். ஆனா நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு பியர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகல, இன்னும் 10% கூட இறங்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10% மேல இறங்கி இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த வீழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா சமீப காலங்கள்ல நான் ஏற்கனவே உங்க சேனல்ல கூட ஒரு தடவை இன்டர்வியூல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், முன்னாடி இன்டர்வியூ பண்ணப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்முடைய பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும், அக்டோபர்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா காஷ்மீர், ஹரியானா ஸ்டேட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலெக்ஷன், அந்த மாதிரி நடந்த விஷயங்கள், இன்னும் பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னைக்கு பங்குச்சந்தை பெரிய லெவலில் வந்தது அமெரிக்க மத்திய வங்கி தான் காரணம். ஸோ அமெரிக்க மத்திய வங்கி ஒரு 0.25% வட்டி நேற்று குறைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல நாங்க வட்டியை கொஞ்சம் ஸ்லோவா தான் குறைப்போம், அது ஏற்கனவே எவ்வளவு வேகமா குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த வேகத்துல குறைக்க மாட்டோம், கொஞ்சம் குறைவா தான் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வட்டி விகிதங்கள் குறையாது அப்படின்றதுனால இப்போ உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் நேற்று அமெரிக்க பங்குச்சந்தையும் பெரிய லெவல்ல இறங்கி இருந்தது. ஸோ இங்கே நம்முடைய பங்குச்சந்தையும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இறங்கி இருந்தது. ஆனா இன்னைக்கு முன்னாடியே கடந்த 2-3 நாளாவே ஒரு பெரிய வீழ்ச்சியில தான் இருக்குது மார்க்கெட்டு. பொதுவாக இந்திய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஜிடிபி டேட்டா கொஞ்சம் லோவரா இருந்தது. ஜிடிபி டேட்டா அவ்வளவு சரியில்லை, ரொம்ப குறைவா இருந்தது. இன்ஃபிளேஷன் டேட்டா கொஞ்சம் அதிகமா இருந்தது. நெஸ்ட்லேன்னு ஒரு கம்பெனி இருக்கு, இந்த மேகி நூடுல்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனி, அவங்க ரிசல்ட் வரும்போது இந்தியாவில் மிடில் கிளாஸ் மக்கள் தொகை குறையுது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அப்ப என்ன மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் ஆகுறாங்களா? அவர்கிட்ட அப்படி கேட்டப்ப அவர் என்ன சொல்லிட்டு, இல்லைங்க மிடில் கிளாஸ் குறையறாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், இது கொஞ்சம் பேர் லோவர் கிளாஸுக்கும் போகலாம், கொஞ்சம் பேர் அப்பர் கிளாஸுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுற மாதிரி ஒரு
துணி வந்துடக்கூடாது. அவர் பிசினஸ் பத்தி தான் பேசுறாரு, ஆனா உண்மை அதுதான். அதனால்தான் வந்து இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ், இந்த ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலீவர், மேரிகோ, இந்த மாதிரி பங்குகள்லாம் வந்து ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சி. லீமன் பிரதர் கொலாப்ஸ், கொரோனா வைரஸ் சமயத்துல கூட ஒரே மாதத்துல இந்த பங்குகள்லாம் 10% விழுந்தது கிடையாது. பொதுவா இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், பார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும்போது இதெல்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணாது, ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகள் மோசமா இருக்கும்போது இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனா இந்த தடவை ஒட்டுமொத்த சந்தையும் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணாதப்பவே இந்த பங்குகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல 10% விழுந்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கூட நான் சொல்றேங்க, பாருங்க, செகண்ட் ஹையஸ்ட் கலெக்ஷனு, தேர்ட் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 2-3 விஷயங்கள நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்பர் 1, 2017 ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு 2 லட்சம் கோடி கலெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து 1,99,000 கோடினா இது செகண்ட் ஹையஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த 2017 இருந்து 2024 வரைக்கும் எல்லாமே பொதுவாக வந்து டபுள் மடங்கு ஆயிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன் டபுளா இருக்கு, விலைவாசி அதிகமா இருக்கு. ஸோ ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு இந்த கடலைக்காய் வாங்கி கடலை எண்ணெய் செக்கு, மர செக்குன்னு சொல்லுவாங்க, அதுல ஆட்டி எண்ணெய் விற்கிற வியாபாரம் பண்ணிருக்கிறாரு. அவரு கடலைக்காய் வாங்குறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஜிபே மூலமா பணம் பே பண்ணிருக்கிறாரு. ஒரு தடவை கடலைக்காய் வாங்கும் போது 3.5 லட்சம் ரூபாய், அது மாதிரி ஒரு 10 தடவை வாங்கி இருக்கிறாரு. சோ இந்த ஜிபே மூலமா யார் யார் பணம் கொடுக்குறாங்கன்றத ட்ராக் பண்ணி, அப்ப இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்னுடைய நண்பருக்கும் அந்த நோட்டீஸ் வந்துக்குது. 35 லட்சம் ரூபாய்க்கு கடலைக்காய் வாங்கியிருக்கிறீங்க, ஏன்னா நீங்க ஜிபே மூலமா பே பண்ணிக்கிறீங்க. அப்ப அந்த 35 லட்சம் ரூபாய் கடலைக்காய நீங்க கடலை எண்ணெய் ஆடி நீங்க வித்திருப்பீங்க இல்லையா. அப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போனாலும் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கணுமே, நீங்க ஏன் ஜிஎஸ்டி பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறு குறு வர்த்தகர்கள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப கசக்கி புழிஞ்சு எடுக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு செக்டருக்கா, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இந்தியாவிலே இருக்கிற 2வது மிகப்பெரிய நிறுவனம். அவங்க அந்த ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்காங்க. கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க குரூட் ஆயில் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி நீங்க பெட்ரோலாவும் டீசலாவும் மாத்தி விற்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்றதுக்கு கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ குறையுது, இந்த காலாண்டுல அது குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதே போல எஃப்எம்சிஜி நிறுவனங்களும் இந்த காலாண்டுல சரியா ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இப்போ யூஎஸ்ல வந்து நிதானமா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கும் அப்படின்னா, அப்ப இங்கேயே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வங்கித்துறை பங்குகள் வந்து பெருமளவு வீழ்ச்சி அடையுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோ 85 ரூபாயை தாண்டிடுச்சு. சோ பொதுவா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருக்கும்போது தான் வங்கித்துறை பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்ப அந்த நம்பிக்கை இல்லை. சோ வங்கித்துறை பங்குகள் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, எஃப்எம்சிஜி சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ஆயில் அண்ட் கேஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. இந்திய ரூபாய் வந்து மதிப்பு இழந்துக்கினே போகுது. இந்திய ரூபாய் மதிப்பு கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஆர்பிஐ கூட என்ன பண்ணிருந்தாங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புனாக்கா அது வந்து எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்புவாங்க, US டாலர்ல அனுப்புவாங்க, US டாலர்லயே இருக்கும். அது வந்து எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அந்த டெபாசிட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா வட்டி கொடுக்கலாம், ஒரு 2% அதிகமா வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐல சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த பேங்க்கும் அந்த எதுவுமே செஞ்ச மாதிரியும் தெரியல. ஸோ இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அந்த செபின்ற அமைப்பு, ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர், அவங்க வந்து இந்தியாவில் வந்து யூக பேர வணிகம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தோட இம்பாக்டும் வந்து பங்குச்சந்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது இல்லாம வந்து பொதுவாகவே வந்து டிசம்பர் மாசம் வந்து இப்ப நமக்கெல்லாம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31 வரைக்கும் தான் வந்து ஒரு ஃபைனான்சியல் இயர். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் இயர்ன்றது ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31. அவங்க என்ன பண்ணுங்க, அந்த டிசம்பர் மாசம் வந்து பெரும்பாலும் வந்து அவங்க ஒரு ப்ராஃபிட் புக் பண்றது, ஏன்னா அப்பதான் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. கிறிஸ்மஸுக்கு லீவு, நியூ இயர்க்கு லீவு, இதுக்கு நடுவில் எப்படியும் ஒரு சனி ஞாயிறு வரும். அந்த 2-3 நாள் லீவ் போட்ட ஒரு 8 நாள் அவங்க வந்து ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ணுவாங்க.
இந்த அக்கௌண்ட்ஸும் எல்லாம் முடிஞ்சிடும், திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஜனவரி மாசம் இறக்குவாங்க. ஸோ அதனால பொதுவாகவே வந்து டிசம்பர் மாசம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். முக்கியமா என்னன்னா இவ்வளவு இறங்குனதுக்கு அப்புறமாவுமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல பங்குச்சந்தைகள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஏறி இருக்கு. போன அக்டோபர் மாதம் லோ, போன நவம்பர் மாதம் பிகினிங்ல இருந்து இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 மாதங்கள். இந்த 14 மாதங்கள் பங்குச்சந்தைகள் இன்னமும் ஒரு 25-30% மேலதான் இருக்குது. சார் நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது கொஞ்ச நாள் ஃபுல்லாவே வெக்கேஷன். இப்போ டிசம்பர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க சைட்ல பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லீவு ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஜனவரி வரைக்குமே அவங்க வெக்கேஷன் மூட்ல இருப்பாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த டைம்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே இந்த டைம்ல எப்படி இருக்க போகுது? பொதுவா வந்து அவங்க ஒரு டிசம்பர் மாசம் ஓரளவுக்கு கொஞ்சம் எங்க ப்ராஃபிட் புக்கிங் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு ஜனவரி முதல் வாரத்துல திரும்ப வந்து அவங்க வந்து யோசனை பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு பணம் முதலீடு பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்போ நான் தான் வந்து ஒரு ஃபாரினரு, எங்களை ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குன்னா சரி, இந்த 1000 கோடி ரூபாயில வந்து 100 கோடியை இந்தியாவில் முதலீடு பண்ணலாம், 200 கோடி சைனால முதலீடு பண்ணலாம், 500 கோடி யூஎஸ்ல, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் பிரகாசமா இருக்கோ அந்த நாட்டுக்கு அதிகமா அலோகேட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நம்முடைய பங்கு சந்தைக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னா பொதுவாக வந்து நம்முடைய ருப்பி டிப்ரிஷியேட் ஆகினே போச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அது வந்து டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு போன வருஷம் 80 ரூபாய் இருந்தது, இப்ப இந்த வருஷம் 85 ரூபாய் இருக்குது. ஸோ போன வருஷம் யாராவது ஒரு $1 இந்தியா கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 80 ரூபாய் கிடைச்சிருக்கும். அந்த 80 ரூபாய் பங்கு சந்தையில முதலீடு பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6% ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்பவுமே பாத்தீங்கன்னா 80 ரூபான்றது 85 ரூபாய் இருக்கும். இன்னைக்கு அதை வித்துட்டு அவங்க வெளியேற்ற போனாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப $1 தான் கிடைக்கும். ஸோ இன் டாலர் டேர்ம்ஸ்ல வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆக அவங்களுக்கு பங்குச்சந்தையில வர லாபம் வந்து இந்த கரன்சி டிப்ரிசியேஷன்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பெருசா ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறதுனால நம்மளோட ருப்பி இறங்குதா அல்லது நம்ம ருப்பி இறங்குறதுனால வெளிநாட்டினர் விற்கிறாங்களா, இது வந்து கோயில இருந்து முட்டை வந்தது அப்படின்னு சொல்ற கதை தான். ஸோ மேபி ஒரு குரூப் ஆஃப் எஃப்ஐஎஸ் வந்து விற்பாங்க இல்லைங்களா, ப்ராஃபிட் இருந்து புக் பண்ணுவோம் ருப்பி இறங்குது அப்படின்ட்டு. அவங்க அதை வித்துட்டு அந்த காசு அங்கே வெளியேற்றும் போகும்போது ருப்பிக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். அதை பார்த்த உடனே அடுத்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பயந்து விற்பாங்க. இதான் வந்து ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அடுத்த வருஷமும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ வந்து நம்முடைய நாட்டை வந்து ஒரு ஃபேவரபிள் டெஸ்டினேஷனா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அது இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா ஒரு 15 வருஷமா சரியா பர்ஃபார்ம் பண்ணாம இருந்த ஹாங்காங் அண்ட் சைனா மார்க்கெட் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்க வந்து வேல்யூவேஷனும் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ஒரு வேல்யூவேஷனும் குறைவா இருக்கு, ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு அப்படின்னும் போது ஒரு அங்க வந்து அதுக்காக இங்க வரவே மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட் அலோகேஷன் வந்து சைனாவுக்கு வந்து அதிகமா அலோகேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து அடுத்த வருஷத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஒரு பெரிய, அதாவது நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், கடந்த ஒரு வருஷத்துல என்ன ரிட்டர்ன் கொடுத்ததோ பங்குச்சந்தை அந்த ரிட்டர்ன் வந்து அடுத்த வருஷத்துக்கு கிடைக்காது. கடந்த 4 வருஷத்துல என்ன ரிட்டர்ன் பங்குச்சந்தை கொடுத்ததோ அடுத்த 4 வருஷத்துல அந்த ரிட்டர்ன் கிடைக்காது. அதனால இப்போ உள்ள வரவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நிறைய லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சலாம் உள்ள வரக்கூடாது அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்கானமி, பொலிட்டிக்கல், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நம்முடைய பங்குச்சந்தைகளுக்கு ஒரு அடுத்த சில ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சார் இப்போ இந்தியன் ரூபா பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ் வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, அதுவும் வரலாறு காணாத வீழ்ச்சின்ற மாதிரி நாங்கள் நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இது எதனால நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அதிகபட்சமான விலை வந்துருக்குது அப்படின்னும் போது இது வந்து ஆல் டைம் லோ இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. 1991 மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வந்தாரு. அப்ப என்ன பண்ணாரு, நம்ம நாட்டுக்கு வந்து அந்நிய செலவணி ரொம்ப குறைவா இருந்தது. அந்நிய செலவணி இல்லைன்னா நம்மளால வந்து சமாளிக்க முடியாது. ஒரு 3-4 வாரத்துக்கு உண்டான அளவுக்கு தான் கையில காசு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது இல்லைங்களா. நீங்க வெளிநாட்டுல இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க டாலர்ல தான் கொடுக்கணும், கையில காசு கிடையாது. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 ஏரோப்ளேன் ஃபுல்லா நம்ம இந்தியால இருக்கிற தங்கத்தெல்லாம் ஏற்றி அதை வெளிநாட்டுல கொண்டு போய் அடகு வச்சு வெளிநாட்டு காசு வாங்கின்னு வந்தாங்க.
ஓகே. அப்ப என்ன பண்ணாரு, நம்முடைய ரூபாயோட மதிப்பை ஒரே நாள்ல 10% குறைச்சாரு. சோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்து 80 ரூபான்னு வச்சுங்களேன் ஒரு டாலருக்கு. நாளைக்கு வந்து அது 88 ரூபாய் ஒரே நாள். அப்படியே மறுநாள் இன்னொரு 10% குறைச்சாரு. சோ இன்னைக்கு ஒரு டாலர் 80 ரூபாய்னா நாளைக்கு 88 ரூபாய், நாளைக்கு 96 ரூபாய் ஒரு டாலருக்கு. சோ 20% வந்து 2 நாள்ல நம்முடைய பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. 83 ரூபாய் இருந்தது, அப்புறம் 83 ரூபாய் 25 காசு ஆச்சு, அப்புறம் 83 ரூபாய் 50 காசு ஆச்சு, அப்படி 84, 85, இன்னைக்கு 85 தாண்டி போயிருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு கிராஜுவலான டிப்ரிசியேஷன் தான். நீங்க பாருங்க, அது 100 ரூபாய் போகும், 150 ரூபாய் போகும், 200 ரூபாய் போகும் ஒரு டாலருக்கு. அது எதனாலன்னு சொன்னாக்கா, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இப்படி யோசனை பண்ணி பாருங்க. இந்திய ரூபாயில நீங்க கையில காசு இருந்ததுன்னா, நீங்க வங்கியில வைப்பு நிதி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 7% வட்டி கிடைக்குது சரிங்களா? அமெரிக்கால நீங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அதை வங்கியில போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 அல்லது மேக்ஸிமம் 3% தான் வட்டி கிடைக்கும். அப்ப இங்க 7% வட்டி, அங்க 3% வட்டி இல்லையா? அப்போ எல்லாருமே உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்தியால வந்து 7% டெபாசிட் பண்ணிடலாம் இல்லையா? அப்ப என்ன நடக்கும்னா, லாஜிக்கலா ஒரு வருஷத்துக்கு 4% நம்முடைய கரன்சியோட மதிப்பு இறங்கிடும். அதாவது அது எப்படின்னா லீனியர் டிகே இருக்காது. அதாவது கரெக்டா ஒவ்வொரு வருஷமும் 4% அப்படியே இறங்காது. 2 வருஷம் மதிப்பு அப்படியே இருக்கும், 2வது வருஷம் 8% இறங்கிடும். சமயங்கள்ல 5 வருஷத்துக்கு ஒரே மாதிரி இருக்கும், 5வது வருஷம் பாத்தீங்கன்னா 40% இறங்கிடும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2008 எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய ரூபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருந்தது ஒரு டாலருக்கு. அங்க இப்ப பாத்தீங்கன்னா 85 ரூபாய். சோ இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 150 ரூபாய் 160 ரூபாய் வரும். சோ இதுல வந்து ஒரு பெரிய இது வந்து ஒரு வரலாறு காணாத வீழ்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது இப்படிதான் இருக்கும். Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin. திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மிர்ச்சி சிவா நடிப்பில் தங்கம் சினிமாஸ் வெளியிடும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது.